அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. மழை பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது ஓத வேண்டிய துஆ. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து ரசிக்கக்கூடியவர்கள் சிலர், அதில் நனைந்து சந்தோஷப்படக்கூடியவர்கள் சிலர். நீண்ட நாட்களாக வெப்பத்தில் சிரமப்பட்டு வந்தோம், மழை வந்துவிட்டது என்று நிம்மதி பெருமூச்சு விடக்கூடியவர்கள் பலர். இவற்றோடு சேர்த்து நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலையை அல்லாஹ் தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கிறான். அது என்ன வேலை? மழை பொழியும் பொழுது அந்த மழையை பயனுள்ளதாக ஆக்கி கொடுக்கும்படியும் அதன் மூலம் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற கருத்தை உள்ளடக்கியும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். இது பற்றிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் புகாரி எனும் நூலில் 1032வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய முறை என்ன? அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, இறைவா இந்த மழையை பயனுள்ளதாக ஆக்கு என்பது இதன் பொருள். இந்த மழையின் மூலம் பயன் ஏற்பட வேண்டுமே தவிர எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பது இதன் மைய கருத்து. மனனம் செய்து ஓதி வருவோம். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ. திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது மனப்பாடமாகிவிடும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.